வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் சூப்பரான கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். கேக் டெக்கரேஷனும் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட் நம்ம ட்ரை மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இதில் ஒரு அரிப்பு எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது இவ்வளோத்தையும் சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நமக்கு ட்ரை மிக்ஸ் ரெடி ஆகியாச்சு. அடுத்து பேன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் போடாமல் செஞ்சு காட்ட போகிறேன். சைடில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ண பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லேயும் படணும். பாருங்கள், இந்த மாதிரி சைட்லேயும் சென்டர்லேயும் படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து நாம் வெட் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இனி இதில் 1/2 கப்பு சுகரை நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நாம் இதில் தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவையும் சேர்த்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இனி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் பாருங்கள், டைகர் ரோஸ் மிக்ஸ்னு இருக்குது. இதில் ஒரு 5 சொட்டு விட்டுக்கலாம். இதையும் நாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெட் மிக்ஸ் ரெடி ஆகியாச்சு. பவுல் எடுத்துக்கலாம். அதில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வெட் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ட்ரை மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இனி இதை நம்ம கேக் பேனுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே டஸ்ட் பண்ணி வச்சுக்கூடிய கேக் பேனில் இதை சேர்த்துக்கலாம். சுற்றி எடுத்துக்கலாம். அப்போ பபிள்ஸ் இருந்தால் போயிடும். இனி இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கதை எடுத்து வச்சிடலாம். இனி இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை வந்து ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்க, ஒட்டவே இல்லை. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதுலேருந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து ஐசிங் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஐஸ் கட்டி எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் வைப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் வேணும்னுண்டுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டான்னா வைப்பிங் க்ரீமில் உள்ள சுகர் போதும்னா ஆட் பண்ண தேவையில்லை. இதை நாம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறியாச்சு. இந்த சைடை நாம் லைட்டாக இலக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நாம் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நாம ஐசிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வச்சாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை விட்டுக்கலாம். நம்ம எவ்வளவு சூப்பரா கேக் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு. இதெல்லாம் 2 லேயர் க்ரீம் வச்சு, அதுக்கு மேலேயும் க்ரீம் வச்சு, சின்ன சின்னதாக ஒயிட் கலரும் பிங்க் கலர்லேயும் டாட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருந்ததில்ல, இது ரோஸ் மில்க் கேக்குனால ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பர்த்டே கேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.